கடக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ரிஷபத்தில் 11ல் உச்சமாக இருப்பது உங்களுக்கு சிறப்பான நாள் தான். அது சூரியனின் நட்சத்திரத்தில் இருப்பது, சூரியனும் உச்சமாக இருப்பது, 2 கிரகம் உச்சமாக இருப்பது இன்றைய நாள் புதிய வேகம், ஆற்றல், தலைமைத்துவம் நடத்துறது, அரசியல் சார்ந்த விஷயங்கள், மன தெளிவான முடிவெடுக்கும் திறன், வீட்டில் குழந்தைங்களுடைய நலன், மாணவரின் கல்வி, உங்கள் படிப்பாட சிந்தனை எல்லாமே பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவு, அவர்களுடைய தந்தை வழியில் சகோதர சகோதரி உறவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஏன்னா மீனத்தில் புதன் நீச்சமாக இருக்குது, கூட செவ்வாயும் சனி இருப்பது பிரச்சனைகள் ஒரு விதமாக தடை தாமதத்தோடு கொண்டு போகும். அது உங்களுக்குள்ள ஒரு விதமாக குழப்ப நிலை வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா புதன் நீச்சமாக இருக்கின்றது. 10ல் சூரியன் சுக்கிரன் நினைவு, நல்ல ஒரு தொழில் ரீதியான நல்ல முன்னேற்றம் காண்பதாக இருக்கும். கலை இலக்கியத்துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான காலம். 12ல் மிதுனத்தில் குரு இருப்பது, அது 5ஆம் பருவம் அவங்க 4ஆம் வீட்டை பார்ப்பது, தாய் வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதாக இருக்கும். வளர்ச்சி உதவி புரிவதாக இருக்கும். மண்மனை, வீடு, வாகனம் எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இருந்தும் செவ்வாயின் பார்வை 3ஆம் வீட்டையும் 4ஆம் வீட்டையும் இருப்பதால் சில விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனமுடன் எதை யோசித்து செயல்படுங்கள். வாழ்க வளமுடன். சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 8ல் மீனத்தில் செவ்வாயுடனும் சனியுடனும் உங்கள் ராசிநாதன் 9ல் சுக்கிரன் இருப்பதால் சுக்கிர ஆதித்ய யோகம் கொண்டு இருக்கின்றது. அதனால் கலை இலக்கியம் சார்ந்த துறையுடையவர்கள், உயர் படிப்பு, வெளிநாட்டு தொடர்பு, ஆன்மீக உள்சிந்தனை இவையெல்லாம் சிறப்புற்று இருக்கும். இருந்தும் 8ல் சனியுடன் செவ்வாய் இணைந்திருப்பது, புதன் நீச்சமாக இருப்பது, அவை மூன்றும் உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பது, குடும்ப, தனம், வாக்குஸ்தான விஷயங்களில் ஒரு இது மோதல் பக்கம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள். மனம் தெளிவாக இருந்தாலும் ஒரு விஷயங்களை ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை உயர்த்தாழ் உணர்வீர்கள். உடல் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். வாகனம் செல்ல முக்கியமாக கவனமுடன் இருங்கள். ஏன்னா ராகு கேது பிடிகளை மற்ற கிரகங்கள் எல்லாம் அடிபட்டு இருப்பதனால இது விதமாக கால சர்ப்ப தோஷம். இருந்தும் வளர்ப்பை காலம் தான் சீக்கிரமாக தெளிவு பெற்று விடுவீர்கள். 11ஆம் இடத்தில் மிதுனத்தில் குரு இருப்பது, ஆன்மீகம், உயர்கல்வி, மூத்த சகோதரர்களின் தொடர்பு நிலை, அவர்களால் கிடைக்கும் வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படும். அது உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பது, சகோதர சகோதரி உறவுகளில் ஒரு இணக்கம் இருக்கும். பிரச்சனை இப்போதை மட்டும் முடித்து வைப்பதாக இருக்கும். 7ல் ராகு இருப்பது, கணவன் மனைவி ஒரு காதலுங்காத நட்புகள் ஒரு விதமான ஒரு பரஸ்பர புரிதல் எல்லாமே நகரும். அதுவும் வருங்காலம் சரியாயிடும். வாழ்க வளமுடன். கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சமாகி மீனத்தில் இருக்கின்றான். கூட செவ்வாயும் சனியும் இருப்பது, செவ்வாயின் ஆதிக்கத்தனத்தில் இருப்பதால் கல்வி, புத்தி சார்ந்த விஷயங்கள், கணவன் உறவு, காதலி உறவு, நட்புகள் உறவு, அவங்க செய்யும் பார்ட்னர்ஷிப்பில் செய்யும் தொழில் எல்லாமே புத்தியில் ஒரு விதமான குழப்ப நிலையும் ஏற்படும். இருந்தும் அதிலிருந்து டக்குன்னு சரியாக ஆயிடுவீங்க. அது ஒரு காலதாமதம் எடுத்துக்கொள்ளும். வளர்பிறை சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாக இருக்கின்றது. அது உங்கள் 3ஆம் வீட்டை பார்ப்பது, அது ஒரு விதமாக தைரியமான மனத்தில் ஒரு விதமாக தைரியமான ஆற்றலை தரும். இருந்தும் 8ல் சூரியனும் சுக்கிரனும் மறைவு, கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக வாகனம் செல்லும் கவனமுடன் செல்லுங்கள். செய்யும் தொழில், வேலை வாய்ப்பு, மாணவன் கல்வி இதெல்லாம் கொஞ்சம் சிறப்புற்றே இருக்கும். வாழ்க.